அதான் நானும் இதை உன் காலத்தில் போட்டுட்டா உன்னை என் கூடயே இருக்க விட்டுருவாங்க. நிஜமாவா? ஆமாம், இதை எப்படி உன் காலத்தில் போடுறதுன்னே தெரியல. அப்படியே கட்டி வச்சிருக்கேன், உளுந்துடாம பார்த்துக்கோ என்ன. சரி, அப்போ நான் ஊருக்கு போக வேணாமா? ஆஹா, உன்னை இனிமேல் கூட்டிட்டு போக மாட்டாங்க, நீ என் கூட இரு என்ன. சரி மச்சான். மச்சான், இது உனக்கு ஏது? காப்பு கட்டுறதுக்கு இந்த கயிறு நிறைய எங்க வீட்டில் அன்னைக்கு இருந்தது பத்தியா, அதுதான். அதைத்தான் இப்போ உன் கழுத்துல போட்டுட்டேன். ஐயா கருப்பா, என்ன காரியமையா பண்ணி வச்சிருக்க? எம்மா, என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்க? என்ன என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என்ன என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? எம்மா எம்மா, அவங்க தாத்தா பார்த்தா என்ன நினைப்பாரு? என்னடா நினைப்பாரு? பச்சை பிள்ளை கழுத்துல தாலியை கட்டி வச்சிருக்க. ஏடா ராஸ்கல். எம்மா எம்மா எம்மா, என் பட்டு குட்டிமா. அப்பா பார்த்தா என்ன செய்வாரு தெரியுமா? அடி முதுகு தொலியை பிச்சு போடுவாரு. இந்த பிள்ளையோட வீட்டுக்கு தெரிஞ்சா என்னடா குட்டின்னு நினைப்பாங்க. இப்ப அவங்க தாத்தா வந்து பார்த்தாருன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஆகாத வேலையா பார்த்து வச்சிருக்கடா. என்னாச்சு என்னாச்சு? எதுக்கு பேதி பிள்ளை அழுகுது? ஐயோ ஐயா. என்னம்மா? ஐயா, என் பிள்ளை அறியாத பிள்ளை, சின்ன பிள்ளை, விளையாட்டுத்தனமா ஒரு விஷயம் பண்ணிட்டான். என்னம்மா? உங்க பேத்தி காலத்தை பாருங்க. ஐயா, அறியாத பிள்ளைங்க ரெண்டு விவரம் தெரியாம ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. சரிம்மா சரி, இப்ப இதுல நீ அழுகுற அளவுக்கு என்ன ஆயிப்போச்சு? என்னய்யா இப்படி சொல்றீங்க? அதான் அறியாத பிள்ளைங்க விவரம் தெரியாத பிள்ளைங்கன்னு நீயே சொல்லிட்டேலம்மா, அப்புறம் என்ன எதுக்கு இதை பெருசா எடுத்துக்கிற? நீங்க என்ன நினைப்பீங்களோன்னு தான் பயமா இருக்கு. என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என் பிள்ளைய அடி கொன்னே போடுவாரு. நீங்க கூட உங்க பிள்ளைய நாங்க ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டா என்ன பண்றது? சேச்சா ஏமா, இத்தனை நாள் உங்க கூட பழகி இருக்கேன், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல என்னைய பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? இந்த பிள்ளைய ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா எப்படி பழகிக்கிட்டு இருக்குன்னு நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஒரு நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் அகலாம உன் பிள்ளை என் பேத்தியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது என்ன, அந்த பிள்ளைக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது என்ன, நல்லபடியா கூட இருந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது என்ன, அப்படியெல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு ஊருக்கு போகணுங்கிற ஒரு பதவதப்புல என்னமோ ஏடா கூடமா செஞ்சிருச்சுங்க பிள்ளைங்க. இதுக்கெல்லாம் போய்கிட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கலாமா? கண்ணத்தோடமா? நீங்க ஒன்னும் தப்பா நினைக்கல ஐயா. சேச்சா, நான் ஒன்னும் தப்பா நினைக்கலமா. ஐயா ராசா, தாத்தா, என்ன என் பேத்தியை கட்டுறதுக்கு உனக்கு அவ்வளவு அவசரமா? இல்லையா, என் பேத்தியை கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு அவ்வளவு அவசரமானு காட்டேன். இன்னும் பள்ளிக்கூடம் முடிக்கணும், காலேஜ் முடிக்கணும், வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம்ல வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணணும், அவ்வளவு இருக்கு. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டியாக்கும்? ஐயா நீ இருமா. தாலியை உன்னை கட்டி பக்கத்துல வச்சுக்கிட்டா தாத்தா அந்த பிள்ளைய ஊருக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு உங்ககிட்ட யாரு பார்த்து சொன்னாங்க? எங்க தெருவுல ஒரு அண்ணனும் அக்காவும் இப்படித்தான் பண்ணுனாங்க தாத்தா. இந்த பிள்ளை வீட்டுக்குள்ள ஊருக்குள்ளன்னு நடக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிச்சு வச்சிருக்கானே. பரவாயில்லையே, இந்த வயசுலயே மும்பூட்டு அறிவா. தாத்தா, பட்டுக்குட்டி என் கூடயே இருக்கட்டும் தாத்தா. உன் கூடயே வச்சுக்கோ, ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும். இப்ப நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க. நீ எப்படி இந்த வயசுல உங்க அம்மா அப்பா கூட இருக்கியோ அதே மாதிரி உன் பட்டுக்குட்டியும் இந்த வயசுல அவங்க அம்மா அப்பா கூட தானே இருக்கணும். என் பேத்தி பெரிய பிள்ளையானதும் உனக்கே கட்டித்தாரேன் என்ன. அப்படி ஒருவேளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு வை, நீயே ஊருக்கு வந்து என் பேத்தியை தூக்கிட்டு போயிரு. இப்ப சிரிச்சுக்கிட்டே இந்த பிள்ளைய என் கூட அனுப்பி வையா. இந்த பிள்ளையோட அம்மா அப்பா 10-15 நாளா பிள்ளைய பார்க்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஆசைப்பட்டு கேட்டையன்னு தான் திருவிழா வரைக்கும் இங்க இருக்கிறதுக்கு சம்மதிச்சோம். இனியும் ஊருக்கு போகலன்னா இந்த பிள்ளையோட அம்மா அப்பாவும் பாவம் தானே. நீ இத்தனை நாள் உங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு இருப்பியா? மாட்டேன் தாத்தா. அது மாதிரி தானையா அவங்களுக்கும் இருக்கும். இப்ப நாங்க போயிட்டு அடுத்த லீவுக்கு ஓடியாந்துடுறோம். இல்ல உனக்கு ஒரு 4 நாள் சேர்ந்தாப்புல லீவ் விட்டாங்கன்னா நீயும் அங்க வந்துரு. அப்பா கிட்ட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், ஐயா கிட்டையும் இருக்கு. சரியா? உன்னை கூட்டிட்டு வர சொன்னா வந்துருவாங்க. இப்ப நாங்க ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? சரி ஐயா. என்னம்மா? இந்த இப்ப ஒரு மஞ்ச கைத்தை வேற கட்டி வச்சிருக்கான், இதை என்ன பண்றது? சாமி முன்னாடி வச்சு கட்டிட்டான், எனக்கு கலட்டுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. சின்ன பிள்ளைங்க விவரம் தெரியாம ஒரு காரியம் பண்ணிட்டாங்கம்மா, விடு இருக்கட்டும். என் பேத்தி கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து நானே என்ன ஏதுன்னு பார்த்து செஞ்சுக்கிறேன். சரியா? விவரம் தெரியாம பண்ணினாலும் அப்படியே இதை கழுத்துல விட்டு வைக்கிறதும் நல்லது இல்லை பத்தியா? அதான் கேக்குறேன், இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன செய்வாரோன்னு பயமா இருக்கு. சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்ன
இப்போ இந்த தாலி என்ன செய்யறதுங்க ஐயா? விளையாட்டுத்தனமா பண்ணினது தானம்மா, அதை பெருசா எடுத்துக்கிட வேண்டாம். அதுக்காக இந்த பிள்ளைங்களோட உணர்வுகளையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். நான் பாத்துக்கிறேன், விடு என்ன. ம், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க ஐயா. என் பிள்ளை சின்ன பிள்ளை, விவரம் தெரியாம பண்ணிட்டான். சரிம்மா சரி, நீ ஏன் சொன்னாலும் நான் உன் பிள்ளைய கப்பா நினைக்க மாட்டேன். என் பேத்தியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தவன்ல அவன் காப்பாத்தின சொத்து அவனுக்கே தான். அவன் விருப்பப்பட்டா பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் என் பேத்தியவே அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ஐயா ராசா, இப்ப பாத்துக்கிற மாதிரியே பெரிய பிள்ளையா போனதுக்கு அப்புறமும் என் பேத்திய பத்திரமா பாத்துக்கிடுவியா? ம், பாத்துக்கிடுவேன் தாத்தா. சரி, அப்ப நாங்க இப்ப ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? ம், சீக்கிரமா வந்துருங்க. லீவ் விட்ட உடனே ஓடி வந்துருவோம். பிள்ளைய கொண்டு வந்து இங்க விட்டுட்டு மறுபடியும் லீவ் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் நீ பிள்ளைய வச்சுக்கோ, சரியா? ம். கண்ணுக்குட்டி வாடா. பட்டுக்குட்டி, நீ தாத்தா கூட போயிட்டு வாடா. உங்க அம்மா அப்பாவும் உன்னை தேடுவாங்க பத்தியா? லீவ் விட்ட உடனே ஓடியாந்துருங்க என்ன? அழுகாம சமத்தா போ. பத்திரமா இருக்கணும் என்ன? எங்கேயும் தனியா போயிடக்கூடாது அன்னைக்கு மாதிரி என்ன? நான் கொடுத்த எல்லாத்தையும் பத்திரமா வச்சிரு. சரி மச்சான். சரி, போயிட்டு வா. ம், டாடா. பார்த்து போயிட்டு வா. சரி மச்சான். நீ வா, வெளிய வா, கார் கிட்ட. நான் வர மாட்டேன். வந்தா உன்னை போக விட மாட்டேன். நான் இங்கே இருக்கேன். நீ பத்திரமா போயிட்டு வா. டாடா மச்சான். ம், டாடா. அம்மா, அம்மா, என் பட்டுக்குட்டி போறா. அம்மா, அம்மா. அன்னைக்கு என் பேரன் அழுக இருக்கே, அவனை அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே கிடையாது. அழுது 10 நாள் காய்ச்சல்லையே படுத்திருந்தான். அதுக்கப்புறம் என் பேரன் சிரிக்கிறதையே நிறுத்திட்டான். அந்த வயசுக்கே உரிய கலகலப்பு துருதுருப்புன்னு எப்படி இருந்தா என் பேரன். ஆனா அந்த பிள்ளை போனதுக்கு அப்புறம் எல்லாம் மாறி போச்சு. தேவைக்கு தான் சிரிப்பான், பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவான், விளையாடுறதுக்கு கூட எங்கேயும் போக மாட்டான். என் நேரமும் அந்த குதிரை பொம்மையை கையில வச்சுக்கிட்டே தான் இருப்பான் வீட்டுல இருக்கும் போதெல்லாம். என்கிட்ட எல்லாம் எப்படி கலகலப்பா சண்டை போட்டு பழகிக்கிட்டு இருந்த பையன் சுத்தமா அடியோட மாறிட்டான் அன்னையில இருந்து. நாங்களும் பையன் இன்னைக்கு சரியாயிருவான் நாளைக்கு சரியாயிருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரியாகிற மாதிரியே தெரியல. உங்க தாத்தா மெட்ராஸ் அட்ரஸ் கொடுத்துட்டு தான் போயிருந்தாரு. சரி, பிள்ளைய அங்க ஒரு தடவை கூட்டிட்டு போய் மலர் பிள்ளைய காட்டிட்டு வருவோன்ட்டு தான் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த அட்ரஸ்ல நீங்க இல்லைன்னு. உங்க அம்மா அப்பா 2 பேரும் ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதாகவும், அதுக்கப்புறம் உங்க தாத்தாவும் ஆச்சியும் குடும்பத்தோட சின்ன மக இருக்கிற ஊருக்கு போயிட்டதாகவும் சொன்னாங்க. சின்ன மக மதுரையில இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு உங்க தாத்தா. ஆனா அந்த அட்ரஸ் எதுவும் தெரியாது. இந்த மதுரை காட்டுல எங்கன்னு போய் தேடுறது? அவ்வளவுதான். அதோட பித்து பிடிச்ச மாதிரி திரிஞ்சான் என் பேரே. ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவுக்கு தவறாம கோயில் வாசல்லையே நிப்பான். அந்த பிள்ளை வருவான்னு வரவே இல்லை. அப்புறம் எங்க வீட்லயும் என்னென்னமோ நடந்து போச்சு. நாங்களும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு மதுரைக்கு வந்துட்டோம். அப்ப என் பேரனை விட்டுட்டு போன பிள்ளை இப்ப திரும்பவும் என் பேரன் கையில கிடைச்சிருக்கா. இத்தனை வருஷம் கழிச்சு என் பேரன் முகத்துல இப்பதான் நான் உண்மையான சிரிப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளையில என்கிட்ட கேலி பேசி சண்டை போட்டு விளையாண்ட பேரனை இப்பதான் திரும்பவும் நான் பாக்குறேன். சின்ன வயசுல என் பேரன் என்கிட்ட எப்படி கலகலப்பா பழகுனானோ அதே மாதிரி இப்பதான் மறுபடியும் பழகுறான். அதுக்கெல்லாம் காரணம் அந்த மலர் பிள்ளை தான். ஐயா பேர பிள்ளை திருவிழா முடிஞ்சு எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்னையா நடந்தது? ஆமா தாத்தா, உங்க வீட்டுல இருந்து திருவிழாவை நல்லபடியா கொண்டாடிட்டு அங்க எங்க சித்தி வீட்டுக்கு தான் வந்தாங்க. அங்கதான் எங்க தங்கச்சிக்கு நாங்க 2வது பெரிய தப்ப பண்ணணும். ஏற்கனவே திருவிழாவில் எங்க தங்கச்சியை நாங்க தொலைச்சதுக்கு எங்க மேல அவளுக்கு கொஞ்சம் கோபம் இருந்தது. அப்படியே விட்டுருந்தா நாளடைவில் அது சரியா போயிருந்திருக்கும். காலப்போக்கில் அவ கோபமும் மறைஞ்சிருக்கும். ஆனா அன்னைக்கு நாங்க பண்ண வேலையால எங்க தங்கச்சியோட தீராத வெறுப்புக்கு ஆளாயிட்டோம். முத்துமணி, டேய் முத்துமணி. வாங்கப்பா. டேய் மலரு, ஏன்பா பிள்ளை முகம் வாடி போய் கிடக்கு? அவளுக்கு அங்க இருந்து வர்றதுக்கே மனசு இல்ல. அவளுக்கு டைமா கூட்டிட்டு வந்தனா, அதான் வர்ற வழியெல்லாம் அழுதுகிட்டே வந்தா கார்ல. இப்போ உம்முன்னு இருக்கா.
அது சரி, அடுத்தவங்க வீட்டில் எத்தனை நாள் தான் பொம்பளை பிள்ளைய தங்க வைக்கிறது? இதுக்கே அக்கா விட்டு வச்சதே பெரிய விஷயம். அதான் உங்க அக்கா சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா, என்னப்பா இத்தனை நாள் ஆச்சு போய் அப்படின்னு. நீங்க போனமா வேலையை முடிச்சமா காலகாலத்துல திரும்பி வந்தமான்னு இருக்கணும். பிள்ளைய வேற எதுக்குப்பா அங்க தங்க வைக்கிறீங்க? அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்கம்மா, எல்லா வகையிலும் எனக்கு ஒத்தாசையா இருந்தாங்க தெரியுமா, வீடு வைக்கிற விஷயத்துல. சரிப்பா, இருந்தாலும் எனக்கு வேற வீட்டுல இருக்கோங்கிற நினைப்பே இல்ல. அங்க இருக்கும்போது ஏதோ நம்ம வீட்டு ஆளுங்க கூட நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. இந்த பிள்ளையும் அப்படி பழகுனா தெரியுமா, அங்க அங்க இருக்கிறவங்களும் இந்த பிள்ளைய தான் பிள்ளை மாதிரியே தான் பாத்துக்கிட்டாங்க. சரி, சின்ன பிள்ளைனா எல்லாருக்கும் ஆசையா தானே இருக்கும். ஆமா, அதான் அங்க இருந்து கிளம்பி வரவே மாட்டேன், அங்கேயே இருந்துக்கிறேன்னு ஒரே அழுது அடம்பிடிச்சுக்கிட்டே இருந்தா. வேற என்ன செய்ய, உங்க அக்காவுக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். எங்க உங்க அம்மா எங்க? அடுப்படியில இருக்காங்கப்பா. ராசி, வாங்க, நீங்க வர்றதுக்குள்ள சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிடலான்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், வந்துட்டீங்க. ஏத்தே பேத்திக்கண்ணு, என்னடா உம்மன் இருக்க? இது என்னது, கண்ணெல்லாம் செவந்து போய் மூஞ்சியெல்லாம் வீங்கி போயிருக்கு. ஏங்க என்னங்க பிள்ளை எப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அங்க இருந்து வரமாட்டேன்னு அழுதுகிட்டே இருந்தாம்மா, அதான் அழுது மூஞ்சி வீங்கி போயிருக்கு. ஐயோ, இப்பவும் பாரு உம்முன்னு இருக்கா, நான் ஏதாவது கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அப்படி ஒட்டிக்கிட்டாலோ அந்த வீட்டுல? ஆமா ராசி, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்ல மனுஷங்க. இந்த பிள்ளைய தான் பிள்ளை போலயே பார்த்தாங்கன்னா பாத்துக்கையே. இங்க பாரு, ஒரு பேக் நிறைய அந்த பிள்ளைக்கு பொம்மை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஆமா, அப்படி இருக்கிற இடத்துல அவங்கள விட்டுட்டு வர்றதுக்கு இந்த பிள்ளைக்கு எப்படி மனசு வரும்? சின்ன பிள்ளைங்க எல்லாம் அந்த வீட்டுல ரொம்ப பேர் இருந்தாங்களோ? ஆமா, அதான வர்றதுக்கு மனசே வரல உன் பேத்திக்கு. நம்ம வீட்டுல 3 பசங்க இருந்து இந்த பிள்ளை கூட விளையாடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்ல. கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு வெளியே கிளம்பிடுவானுங்க. அங்க அப்படி இல்ல, இந்த பிள்ளை கூடயே தான் நேரமும் விளையாண்டுட்டு இருந்தாங்க, பெரிய ஆளுங்க முதற்கொண்டு. அப்படியா? ஆமா, பின்ன எப்படி அங்க இருந்து வருவா? மெட்ராஸுக்கு போனா உன் மகளும் மருமகனும் ஆளுக்கு ஒரு ஆபீஸ் இருந்து பேக்க தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. லீவ் விட்டா இவனுங்க கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு கிளம்பிடுவானுங்க. இந்த பிள்ளைக்கு நம்மளை விட்டா ஆள் இல்ல. ஆனா இப்ப போன இடத்துல அப்படி கிடையாது, எந்நேரமும் வீட்டுல ஆளுங்க இருக்காங்க, எந்நேரமும் இந்த பிள்ளை கூட உட்காந்து விளையாடுறாங்க, நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதான் வர்றதுக்கே மனசு இல்லாம அழுதுகிட்டே இருந்தா. சரி, பிள்ளைக்கு கொஞ்சம் பாலாத்தி கொடுத்து சரி தூங்க வை போ, காலையில வெள்ளனே எந்திரிச்சிட்டா. சரிங்க. ஏத்தே மலர்கண்ணு, வா ஆச்சி பாலாத்தி கொடுக்குறேன், வா. வேணாம். ஏண்டா தாயி, வா ஆச்சி மடியில உட்காந்து பாலை குடிச்சிட்டு தூங்குவியாமா, வா. மாட்டேன் தாத்தா, அடுத்து எப்ப லீவ் விடுவாங்க தாத்தா? அதுக்கு இப்ப முதல்ல லீவு முடிஞ்சு ஸ்கூல் திறக்கணும்ல, அதுக்கப்புறம் படிக்கணும், பரீட்சை எழுதணும், அப்புறம்ல ஒரு 10 நாள் லீவ் விடுவாங்க குவார்டர்லி எக்ஸாமுக்கு. அப்ப நம்ம மறுபடியும் அங்க போகலாம், என்னப்பா? ஆமா, தேடுவான். தேட முன்னாடி நம்ம போயிடுவோம். அவனுக்கும் படிக்கணும்ல, பரீட்சை இருக்கும்ல, பரீட்சை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தானே அவனுக்கும் லீவ் விடுவாங்க. அப்போது நம்ம போவோம், போகும்போது நிறைய தீமண்டம் எல்லாம் வாங்கிட்டு போவோம். சரி, இப்ப ஆச்சியை கொஞ்சம் பாலாத்தி கொடுக்க சொல்லுவோமா? குடிச்சிட்டு நம்ம 2 பேரும் தூங்குவோமா? ராசி, போ போய் பாலை காய்ச்சி எடுத்துட்டு வா. யாருங்க அது மச்சான்? அதான் இப்ப அங்க போனல, அந்த வீட்டு பையன் தான், பிள்ளை கூட விளையாண்ட வந்தான். சரி சரி. சரி, இவனுங்களங்க உன் பேரனுங்கள? தூங்குறாங்க, இன்னும் எந்திக்கல. சரி, தூங்கி எந்திரிச்சு வரவும் டீயை போட்டு கொடுத்துட்டு இந்த பேக்ல அவனுங்களுக்கும் கொஞ்சம் விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். காயத்ரிக்கும் இருக்கு, எடுத்து கொடு. என்ன? சரிங்க. திம்மட்டமும் கொஞ்சம் இருக்கு, ஆள் கொஞ்சமா எடுத்து கொடு. சரி, முதல்ல பாலாத்தி கொண்டு வா பிள்ளைக்கு. வாடா கண்ணு, நம்ம போய் படுப்போம். பிள்ளை முகம் எப்படி வீங்கி போய் கிடக்கு. ஏமா, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஒத்தடம் கொடுத்தா என்ன சரியா வருமா? அதான் அழுது தானே இப்படி இருக்குன்னு சொன்னாரு உங்க அப்பா. தூங்கி எந்திக்கட்டும், அதுக்கப்புறம் பாப்பா எப்படி இருக்குன்னு. சித்த பிறகாக்கா வெளியே விளையாட கூட்டிட்டு போனா சரியா போயிடும்னு நினைக்கிறேன். சரிம்மா. சரி, மருமகன் எந்திரிச்சிட்டாரு, போய் அவரை கவனிச்சு வேலைக்கு அனுப்பி வை. நான் போய் உங்க அப்பாவுக்கும் பாப்பாவுக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு வரேன். சட்னிக்கு தாளிச்சிட்டிங்களாம்மா? தாளிச்சாச்சு, நீ முதல்ல போய் உன் வீட்டுக்காரரை ரெடி பண்ணு போ. சரிம்மா. அவ்வளவுதான், என் பேத்தி சமத்து பிள்ளையா போயிட்டாலே. வாயை தொடச்சிருவோம். சரி கண்ணுக்குட்டி, வா தாத்தா மடியில உட்காரு. தாத்தா ஒரு கதை சொல்லுவானா, கேட்டுக்கிட்டே தூங்கிடுவியான், சரியா? தாத்தா. என்னடா? மச்சான் நேரா என்ன செஞ்சிட்டு இருப்பான்? சாப்பிட்டு விளையாட போயிருப்பான். யார் கூட விளையாடுவான்? அவனுக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஏற்கனவே இருப்பாங்கல்ல, அவங்க கூட விளையாடுவான். என் கூட தான் விளையாடுவான். நம்ம இங்க வந்துட்டோம்லடா, அப்ப அவனுக்கு ஏற்கனவே அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கூட தானே விளையாடுவான். அப்பன்னா நம்மளும் அங்கேயே போயிடுவோம் தாத்தா. போவோம் போவோம், லீவுக்கு போவோம். முதல்ல இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போவோம். அங்க போயிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு லீவ் விட்டதும் வருவோம். இப்போ கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாதான் நைட்டு மறுபடியும் டிராவல் பண்ண முடியும், சரியா? வா, ஐயா தூங்க வைக்கிறேன், தட்டி கொடுத்து வா. இப்பதானே தாத்தா தூங்கி எந்திரிச்சு குளிச்சிட்டு வந்தோம். ஆமாடா, இப்ப அங்க இருந்து இங்க வந்திருக்கோம்ல, மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்குனேனாத்தே உனக்கு அலுப்பு இல்லாம இருக்கும். சாயங்காலம் மறுபடியும் வண்டி ஏறணும் பத்தியா?
தாத்தா நைட்டு வண்டி எடுத்தேன்னா நம்ம ஊருக்கு போறதுக்கு விடிஞ்சிரும். அப்ப அது வரைக்கும் நீ கொஞ்ச நேரம் முழிச்சிருப்ப, கொஞ்ச நேரம் தூங்குவ. மேலும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தூங்குறது உனக்கு அலுப்பா இருக்கும். அதனால இப்ப நீ கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி வா. நம்ம ஊருக்கு ரொம்ப தூரம் போகணுமா தாத்தா? ஆமா, ரொம்ப தூரம் போகணும்ல. மச்சான் சொன்னா. தாத்தா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு மச்சானுக்கு பாதை தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? ஆமா தெரியும்ல. அவனுக்கு லீவ் விட்டதும் பாரு, குட்டி பிள்ளைய பாக்குறதுக்கு ஓடி வந்துருவானே. ஆமா தாத்தா வந்துருவான். அப்பம்போது அவனுக்கு நீ என்னெல்லாம் வாங்கி வைப்ப? சாப்பிடுறதுக்கு, விளையாடுறதுக்கு? என்னோட விளையாட்டு ஜாமான் எல்லாத்தையும் கொடுப்பேன் அவனுக்கு. அப்படியா? உனக்கு உன் மச்சான்னா ரொம்ப பிடிச்சிருச்சோ? ஆமா தாத்தா. சரி சரி, இப்ப தாத்தா ஒண்ணு சொல்லுவேன், கேப்பையா? கேப்பேன் தாத்தா. இந்த இந்த கழுத்துல ஒரு கயிறு இருக்குல்ல, அதை இப்ப கலட்டி தாத்தா கிட்ட கொடுக்குறியா? எதுக்கு? ஒண்ணுமில்லடா. ஸ்கூலுக்கு அதெல்லாம் போட்டுட்டு போக கூடாது பத்தியா, அதுக்குதான். ஸ்கூலுக்கு எதுக்கு போட்டுட்டு போக கூடாது? அது எதுக்குன்னா, ஆமா ஸ்கூலுக்கெல்லாம் கயிறெல்லாம் எதுவும் கட்டிட்டு போக கூடாதுல்ல. ஆமாவா? ஆமா, மிஸ் திட்டுவாங்க, அப்புறம் ஹெச்எம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, மேலும் அது சாமி கயிறு. சாமி பக்கத்துல வச்சுதானே உன் மச்சான் அதை உன் கழுத்துல போட்டான். அப்படின்னா அதை எங்கேயும் போட்டுக்கிட்டுலாம் போய்கிட்டு இருக்க கூடாது, பத்திரமா வச்சிருக்கணும். நான் பத்திரமா வச்சிருப்பேன் தாத்தா. நீ கழுத்துல போட்டிருந்தா பத்திரமா வச்சிருக்க முடியாதுடா கண்ணு. நீ தாத்தா கிட்ட கொடுப்பியான், தாத்தா அதை ட்ரங்கு பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சிருப்பானா. உனக்கு வேணுங்கும் போதெல்லாம் தாத்தா கிட்ட கேட்பியான், அதை உனக்கு தாத்தா எடுத்து கொடுப்பானா. ஆனா தாத்தா இது இது மச்சான் எனக்கு கொடுத்துட்டான்னா நான் எப்பவுமே மச்சான் கூடயே இருக்கலாம்னு சொன்னா. அது இருக்கலாம்டா, பெரிய பிள்ளைய போனதுக்கு அப்புறம் அப்படி இருக்கலாம். இப்ப அப்படி இருக்க முடியாது. நீயும் ஸ்கூலுக்கு போகணும், அவனும் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், பெரிய பிள்ளை ஆகணும்ல. அப்படினா தாத்தா மச்சான் படிக்கிற ஸ்கூல்லயே நானும் படிக்கட்டா? அது அது உங்க அம்மா அப்பாவுக்கு வேலை அங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு வேலை இங்க இல்ல. அப்ப எப்படிடா சரியா வரும்? சரியா வராதா? சரியா வராதுல. தாத்தா சொன்னாப்ல கேட்கணும். என் பேத்திக்கு பிடிக்காத விஷயம் எதையாவது தாத்தா இது வரைக்கும் பண்ணியிருக்கனா? இல்ல. என் பேத்திக்கு எது பிடிக்குமோ அதை தான் பண்ணுவேன். இப்ப அந்த கயிறை கலட்டி கொடுப்பீங்களா தாத்தா கிட்ட, தாத்தா அதை பத்திரமா வச்சிருப்பனா, நீங்க கேட்கும் போது எடுத்து கொடுப்பனா. தாத்தா என்னடா? ஸ்கூலுக்கு தானே அதை போட்டுட்டு போக கூடாதுன்னு சொன்னீங்க. அப்ப ஸ்கூலுக்கு போற வரைக்கும் நான் போட்டுருக்கேன். இப்படி சொன்னா என்ன செய்யறது? உங்க சித்தி பார்த்தான்னா போச்சு. யாத்தே தாத்தா நான் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் போட்டுருப்பேன் தாத்தா. என்னது இந்த பிள்ளைக்கு இப்படி கோபம் வருது? எப்படி இந்த கைத்தை இந்த பிள்ளை கழுத்துல இருந்து கலட்ட போறேன்? போச்சுடா. மருமகனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த பிள்ளைய பார்க்க விட்டீங்கன்னு என்னை தானே திட்டுவாரு. மெட்ராஸுக்கு போறதுக்குள்ள கலட்டிடலான்னு பார்த்தா பிள்ளை விட மாட்டா போலயே. இங்க இந்த பிள்ளையோட சித்திக்காரி பார்த்தாலும் முதல்ல அக்காவுக்கு சொல்லிடுவா. சரி, எப்படியாவது பிறகு காட்டி ஏச்சு கலட்டிடுவோம். அப்புறம் என்ன செய்ய? சின்ன பிள்ளைங்க ரெண்டும் ஏதோ விவரம் தெரியாம பண்ணிருச்சுங்க. என்ன செய்ய முடியும்? கழுத்துல ஏவா போட்டிருக்க முடியும்? அதுக்குன்னு ஒரு வயசு வேண்டாமா? என்னது இது ரெண்டு பேக் இருக்கு? காயத்ரி என்னாச்சு? அம்மாவும் நானும் கோயிலுக்கு போறோம், வா போயிட்டு வருவோம். நான் வரல ஆச்சி. இது என்னது பேக்? தாத்தா ஊருக்கு போயிருந்தாங்கல்ல, கொண்டு வந்த பேக் தான். காயத்ரி வா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் வா. அம்மா நான் வரல. வா தே போயிட்டு வருவோம். ஏம்மா விடு, அதான் அப்பா வீட்டில் இருக்கார்ல, அவன் அண்ணனுங்களும் இருக்கானுங்கல்ல, பார்த்துக்கிடுவாங்க. உங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காரு. ஆமாம்மா, வள்ளி கோபாலன் கார்த்தி 3 பேர் இருக்காங்கல்ல, பார்த்துக்கிடுவாங்க. நம்ம வருஷம் போயிட்டு வந்துடுவோம் வாங்க. சரி சரி போயிட்டு வரோம். சமத்தாரு என்ன? காயத்ரி அண்ணங்க கூட விளையாண்டுட்டு ஏதாவது வேணும்னா தாத்தாவை எழுப்பி கேளு என்ன? அம்மாவும் ஆச்சி போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போகிறோம். சரிம்மா. பேக்கில் என்ன இருக்கு? அச்சா நீ என்ன செஞ்சுட்டு இருப்ப? வேற பாப்பா கூட விளையாண்டுட்டு இருப்பியா? தாத்தா சொன்னாரு உனக்கு என்னைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா? இத கழுத்துல போட்டுக்கிட்டா மச்சான் கூடயே இருப்பான்னு சொன்னான். அப்புறம் ஏன் மச்சான் கூடயே இருக்க விடாம தாத்தா கூட்டிட்டு வந்துட்டாங்க? மச்சான் ஸ்கூலுக்கு போகணுமா? நானும் போகணும். மச்சான் படிக்கிற ஸ்கூலே நல்ல ஸ்கூல்னு சொன்னா. அந்த ஸ்கூல்லையே நம்மளும் படிச்சுட்டா என்ன? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வேற ஊர்ல வேலை இருக்கு, மாமாவுக்கும் அத்தைக்கும் வேற ஊர்ல வேலை இருக்கு. 2 பேரும் ஒரே ஊர்ல வேலை பார்த்தா நல்லா இருக்கும். அடுத்து எப்ப லீவ் விடுவாங்களோ? லீவ் விட்ட உடனே மச்சான் வந்துருவான். எனக்கு தூக்கமே வரல, மச்சான் கூடயே விளையாடணும் போல இருக்கு. பாப்பா எப்போ வந்த? பா என்னப்போ
எப்ப வந்தேன்னு கேட்டா பதில் சொல்லு. எப்ப வந்த? அப்பவே வந்துட்டோம். இப்ப எதுக்கு கத்துற? ஒழுங்கா பேச மாட்டியா? எதுக்கு? நீ திருவிழா கடையில என்னை தொலைச்சிட்டேல, அதுக்கு தான். உங்கட டூ இந்த மேல போ. சரி 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 பாப்பா, ஊருக்கு போய் இதை அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்லிடாத என்ன? சொல்லுவேன். ப்ளீஸ் பாப்பா சொல்லாத, என் செல்ல பாப்பால. இல்லப்பா ப்ளீஸ்டா 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 மலரு. ஏய் அம்மா, ஏய் இது என்னது? ஏய் கழுத்துல என்னத்த போட்டிருக்க? என்னண்ணே பாப்பா கூட சண்டையா போட்டுட்டு இருக்க? டேய் இவ கழுத்துல என்னடா போட்டிருக்கா? என்னே இது தாலி தானே? ஆமாடா தாலிதான். பாப்பா இது ஏது உனக்கு? எனக்கு என் மச்சான் கொடுத்தான். மச்சானா? யார் உனக்கு மச்சான்? என் மச்சான். யார் அவன்னு கேக்குறேன். என்னே என்னடா? அதானே அந்த பையன் அன்னைக்கு நம்ம கூட கிரிக்கெட் பால் கொண்டு அடிச்சமே. அவனத்தான் மச்சாங்கிறாளோ? ஆமாண்ணே. ஆமா அடிச்சோம். அதுக்கு என்னப்ப? அவனால தானே தாத்தா எங்களை அடிச்சாரு, அதுக்கு தான் அவனை நாங்க அடிச்சோம். பாப்பா சொல்லாத பாப்பா, என்னத்தை நாளும் போய் போய் சொல்லிக்கிட்டு இருக்காத பாப்பா. இந்தா நீ முதல்ல அந்த கழுத்துல போட்டுருக்கிறத கலட்டு. அம்மா பார்த்தாங்கன்னு வை, அடி பிச்சு போடுவாங்க. கலட்டு முதல்ல. எனக்கெல்லாம் அவன் மூஞ்சியை பார்த்தாலே பிடிக்கல. முதல்ல இதை கலட்டு பாப்பா. ஆமா முதல்ல அதை கலட்டி தூக்கி விட்டாரி. ஆளும் சைஸும் பாரு, முளைக்கு முன்னாடி தாலியை போட்டுக்கிட்டு. கோபாலா அப்படி தலைவலியா கலட்டுறா. சரிண்ணே. நான் இவளை அமைக்க பிடிச்சுக்கிறேன்டா, கலட்டு. பிடிச்சுக்கண்ணே. இனே அழுகுறா என்ன? இது என்ன செய்ய? தூக்கி குப்பையில ஓடுறா. அம்மா பார்த்தா அடி பிச்சு போடுவாங்க நம்மளையும் சேர்த்து. லூசு என்னத்தையாவது தூக்கி கழுத்துல போட்டுக்கிட்டு ஆளும் சைஸும் பாரு, முளைக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துருக்கு ரெண்டும். போ சாக்கடையில போட்டாச்சு. என்னடா கத்திக்கிட்டே இருக்கா? சரி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தருவா. ஐயய்யய்யய்யய்ய எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு. காயத்ரி அதை அவகிட்ட கொடுத்துரு. அண்ணே உனக்கு வேற புதுசா வாங்கி தரேன், அது பழசுங்கிற பாரு, வேற யாரோட தான் கொடுத்துரு. காயத்ரி அவதான் அழுது சண்டை போடுறல்ல, கொடுத்துரு பேசாம. நம்ம வேற வாங்குவோம், அதான் அண்ணே வாங்கி தரேங்கிறான்ல. மாட்டேன், இது எனக்கு வேணும். ஏன் இது கொடு. அம்மா அண்ணே போடுங்கடா. சரி அவ வச்சிட்டு போறா விடு. எனக்கு இதுதான் வேணும். சரி தாத்தா வேற பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு, உனக்கு வேற ஏதாவது எடுத்தாரேன். அதுல இருக்கிறது எல்லாமே ஏன் பொம்மை? ஆமா எல்லாமே இவ பொம்மை. தாத்தா எங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறதா சொன்னாரு. இல்ல ஏன் பொம்மை, எங்க அத்தை மாமா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஐ என்ன இந்த குதிரை பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எனக்கு. ஏய் இது கொடு, இது என் மச்சான். பாப்பா என்னது எதை எடுத்தாலும் ஏன் இது நிட்டு இருக்க? எல்லாருக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு தாத்தா. இல்ல இது எல்லாமே எங்க அத்தை மாமாவும் எனக்கு வாங்கி கொடுத்த பொம்மை, இது என் மச்சான். இந்த குதிரை என் மச்சான். காயத்ரி கொடு. கொடல. ஏய் பாப்பா அது என்ன எங்க அத்தை எங்க மாமான்னு இருக்க? ஆமா இது எல்லாமே எனக்கு எங்க அத்தை மாமாவும் வாங்கி கொடுத்த பொம்மை. இந்த குதிரை என் மச்சான் எனக்கு வாங்கி கொடுத்தது. இந்த குதிரை தான் என் மச்சான். நான் இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்ன சொல்ற எதுவும் கேட்க மாட்டேன். சேட்டை உனக்கு அங்க போனதுல இருந்து என்ன இப்படி ஒரு சேட்டை? சொன்னா கேட்க மாட்டியா? குடு அத குடு. இந்த காயத்ரி அவ அந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டோம், நீ இந்த குதிரையை வச்சுக்கோ. எதை கேட்டாலும் ஏன் இதுன்னு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு. என்ன பழக்கம் இதெல்லாம்? நம்ம பாப்பா தானே அவளும்.
கேரு என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருந்தா தூக்கி போட்டு உடச்சிருவேன் பாத்துக்கோ. அவங்க வீட்டுல தான் நம்ம இருக்கோம், ஞாபகம் இருக்கா? அவளுக்கே ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்கிற, என்ன பிள்ளை நீ எல்லாம்? காயத்ரி இந்தா இதை நீ கொண்டே உள்ள வச்சுக்கோ, ஓடு. அன்னைக்கு என் தங்கச்சி கதற கதற அவ கழுத்துல இருந்த தாலியை கலட்டி சாக்கடையில வீசினேன். நான் அதை ரொம்ப லேசா நினைச்சிட்டேன் தாத்தா. அந்த கயிறுக்கு பின்னாடி இப்படி ஒரு பாச கதை இருக்குன்னு எனக்கு தெரியாது தாத்தா. கட்டுன என் பேரனுக்கே அது தாலி, அந்த தாலியோட மகத்துவம் என்னன்னு அப்ப தெரியாது. அது புரியாத வயசியா. இருந்தாலும் என் தங்கச்சி அழுகிறதையாவது நான் பார்த்திருந்திருக்கணும். அதுக்காகவாவது அவ கழுத்துல இருந்து அதை கலட்டாம இருந்திருக்கணும். அது பத்தாதுன்னு மாப்பிள்ள அவளுக்குன்னு வாங்கி கொடுத்திருந்த அந்த குதிரை பொம்மை, அதையும் என் தங்கச்சி கதற கதற பிடுங்கி காயத்ரி கிட்ட கொடுத்துட்டோம். அப்ப மயக்கம் போட்டு விழுந்தவதான் 1 மாசம் பெட்ல தான் படுத்திருந்தா. எங்க குடும்பத்துல எல்லாரும் பதறி போயிட்டோம், பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. ரொம்ப சிவியரான காய்ச்சல் வந்து ரொம்ப சீரியஸா இருந்தா. கிட்டத்தட்ட உயிருக்கு போராடுற நிலைமை தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தாத்தா காப்பாத்தணும். எங்க அம்மா அப்பா ஆச்சி எங்க சித்தி யாருக்கும் தெரியாது என் தங்கச்சியோட இந்த நிலைமைக்கு காரணம் நாங்க தான். எல்லாரும் எங்க தாத்தாவை தான் பிடிச்சி சத்தம் போட்டாங்க. வெளியூருக்கு போய் தண்ணி மாறி போச்சு, ஊரு கிளைமேட் எல்லாம் மாறினதுனாலதான் இப்படி ஆயிருச்சு, பிள்ளைய இப்படி வெளியூர்ல முன்ன பின்ன தெரியாத வீட்டுல விட்டு வச்சதுனாலதான் இப்படி எல்லாம் ஆயிருச்சுன்னு சொல்லி எங்க தாத்தாவை தான் திட்டினாங்க. உண்மை என்ன நடந்தது என்னன்னு எங்களுக்கும் தாத்தாவுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்களாலதான் தங்கச்சிக்கு இந்த நிலைமைன்னு தாத்தாவும் யாருக்கிட்டையும் சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு எங்க மேல இருந்த பாசம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போச்சு. வீடை வித்த பணத்தை எங்க அம்மாவுக்கும் சித்திக்கும் சரிபாதியா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை எங்க 4 பேருக்கும் படிப்புக்குன்னு தனியா பிரிச்சு வச்சுட்டாலும் எங்க தாத்தா பேர்ல இருந்த கடையை என் தங்கச்சிக்கே எழுதி கொடுத்துட்டாரு. சின்ன வயசுலயே நாங்க பொறுப்பு இல்லாம இருந்ததை எங்க தாத்தா நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் என் தங்கச்சி பாதுகாப்புக்குன்னு அந்த கடையையும் அவ பேர்ல எழுதி வச்சுட்டாரு. அதுல இருந்து எங்க அண்ணனுக்கும் ரொம்ப கோபம் என் தங்கச்சி மேல, என் தாத்தா மேல. வீட்லயும் எல்லாருக்கும் பங்கு, கடையிலையும் முழு பங்கு அவளுக்குன்னதும் எங்க அண்ணனுக்கு கோபம் தாங்க முடியல. எங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் மதுரைக்கு வந்துட்டோம். வந்த கொஞ்ச நாள்ல எங்க தாத்தாவும் இறந்துட்டாங்க. இது எல்லாமே உங்க ஊர்ல இருந்து நாங்க வந்த 1 வருஷத்துக்குள்ளேயே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. தாத்தா, முன்னாடி எல்லாம் எங்க தங்கச்சி எங்க மேல பாசமா அண்ணன் அண்ணன்னு சுத்தி சுத்தி வருவா. நாங்க தான் அவளை கண்டுக்கிடாம வெளியில விளையாட போறதே குறிக்கோளா வச்சிருப்போம். அவளை கண்டுக்கிடவே மாட்டோம். ஆனா அந்த சம்பவத்துக்கு பிறகு எங்க தங்கச்சி எங்களை சுத்தமா வெறுத்துட்டா. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவா எங்க கிட்ட. கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி விட்டறிவா எங்க மேல. என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ போடான்ருவா. இந்த விஷயத்த அவ இவ்வளவு பெருசா எடுத்துக்குவான்னு எங்களுக்கு தெரியல. அந்த விஷயம் அவளுக்கு ஞாபகமும் இல்ல. ஏன்னு தெரியல, எப்படின்னு தெரியல. ஆனா எங்க மேல இருக்கிற வெறுப்பு மட்டும் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட குறையல. அவ எங்க மேல கோவப்படுறத பார்த்து அந்த கோவத்துக்கெல்லாம் காரணம் நாங்க தாங்கிறதையும் புரிஞ்சுக்கிடாம நாங்களும் பதிலுக்கு அவ மேல இப்ப வரைக்கும் கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆக மொத்தத்துல எங்களுக்கு அப்பவும் பொறுப்பில்லை, இப்பவும் பொறுப்பில்லை. அந்த பிள்ளைக்கு அண்ணனா மட்டும் இல்ல தாத்தா, ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு கூட எங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லை. வேற பிள்ளை, நடந்ததையெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்கய்யா. ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? என்ன தாத்தா? அன்னைக்கு என் பேரன் மலர் கழுத்துல விளையாட்டுத்தனமா கட்டின தாலிய மலர் கதற கதற கலட்டினீங்கல்ல? ஆமா தாத்தா. ஆனா இன்னைக்கு அதே தாலிய என் பேரனை வச்சே நீங்களே கட்ட வச்சுட்டீங்க பாத்தீங்களா தாத்தா? ஆமா பேரப்பிள்ள, நீங்க அப்படியெல்லாம் திட்டம் போட்டு தானே ஷாலினிய வச்சு மலரை என் பேரனுக்கு கட்டி வச்சீங்க. ஆமா தாத்தா. விதியோட விளையாட்ட பாத்தீங்களா? நீங்க பண்ணின தப்ப உங்களை வச்சே சரி பண்ண வச்சுட்டாரு கடவுள். ஐயா, உனக்கு இந்த விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரியுமா? எந்த விஷயம்? மலர் தான் பட்டுக்குட்டின்னு. ஏன்டா எனக்கு தெரியாம இருக்குமா? என்னையா சொல்ற, தெரியுமா? பின்ன என்ன, உன் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டை பத்தி விசாரிக்க போனது யாரு? நான் தானே. ஆமா. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா தாத்தா ஆச்சின்னு எல்லார பத்தியும் தானே தான் விசாரிச்சிருந்திருப்பேன். எந்த பத்திரிகையில வேலுச்சாமி பேரன் கோபாலகிருஷ்ணன் தானே போட்டிருக்கோம். அந்த வேலுச்சாமி கூட நெருங்கி பழகுன எனக்கு தெரியாதா வேலுச்சாமி பேத்திரே மலருன்னு? ஐயா, உனக்கு தெரியும், சரி. தம்பிக்கு? உன் தம்பிக்கு
அப்ப தெரியாது. அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டும் போது கல்யாணம் பண்ணும்போது தெரியாது. ஆனா இப்ப தெரியும். தெரியுமா? இப்போ நான் எப்போ? திருவிழாவுக்கு போகணும்னு பேச்சு எடுத்ததுமே மலர் பயந்து அழுத பத்தியா? அப்பவே தெரியும். அப்படியா தாத்தா? ஆனா என் தங்கச்சிக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. அவ அப்பவே ரொம்ப சின்ன பிள்ளையா, 7 வயசோ 7.5 வயசோ தான் ஆனது. பொதுவா அந்த வயசுல நடந்ததெல்லாம் பிள்ளைகளுக்கு அதிகமா ஞாபகம் இருக்காது. அதுவும் போக உடம்பு சரியில்லாம வேற 1 மாசம் போல பெட்ல படுத்திருந்தான்னு சொல்றீங்கல்ல, எது காய்ச்சல்னு வேற சொன்னீங்கல்ல, அதுல எல்லாம் மறந்துருச்சோ என்னமோ. அது என்ன ஏதுன்னு பார்த்தாதான் தெரியும். சரி, இப்ப என் பேத்தி மலர் எங்க? ஐயா, சின்னவனும் வெண்ணிலாவும் கூட்டிட்டு போனாங்க எங்கேயோ. அவன் கூட இருக்காளா? சரி, அப்ப பத்திரமா தான் இருப்பா. சார், என் மைனி ஏதாவது பேசுனாங்களா? பேசுனாங்க. ஆனால் அவங்க சொல்கிற தகவல் எல்லாம் முன்னுக்கு பின் ரொம்ப முரணாவே இருக்கு. திடீர்னு இப்படி பேசுகிறாங்க, திடீர்னு அப்படி பேசுகிறாங்க, திடீர்னு சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறாங்க, திடீர்னு இப்போ நடக்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கே ஒன்றும் புரியலை. அப்படிதான் சார் பேசிட்டு இருக்காங்க. அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க சின்ன வயசில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா சார்? எஸ், ஐ திங்க் அந்த நினைவுகளோட தாக்கம் அவங்கள இப்போ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. சின்ன வயசில் அவங்களுக்கு என்ன பாதிப்பு, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை கவுன்சிலிங் கொடுக்குறதோ முடியும். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் அண்ணனுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு அவங்கள பழக்கம் இல்லை. வெண்ணிலா, உனக்கு ஏதாவது தெரியுமா? மைனி உனக்கு பக்கத்து வீடு தானே? நான் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு அவங்க அவங்க எப்போவுமே இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு யாருக்குன்னா பிரச்சனைன்னா உடனே போய் நின்றுக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு அதுக்கு மேலே எதுவும் தெரியாது எம்கே. சரி, ஓகே. அவங்கள பற்றி தெரிஞ்ச வேற யாராவது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி? அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட தான் வந்திருக்காங்க எங்க கூட. அவங்க கிட்ட கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். சரி, அப்படின்னா அவங்கள வர சொல்லுங்க, கேட்போம். ஏன் சார், இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்களே அது மாதிரி இந்த மைண்ட் ரீடிங் பண்றது அந்த மாதிரி? அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நான் முதல்ல அதை தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லையே சார். ஏன் சார்? ஏன்னா அவங்க தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே. என் மைனி பிரெக்னெண்டா இருக்காங்களா? என்ன சார், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார், இப்போ நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். அப்படியா? எஸ், ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். பட் பட் என்ன சார்?